அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிக சத்தான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய பாசிப்பயிறு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதே மாதிரி முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அளவு பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக வேணால் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே மாவில் உப்பு இருக்கும், பருப்புக்கு மட்டும் சேர்த்தா போதும். தோசை மாதிரி சுடணும்னா கொஞ்சம் இலக்கமாக எடுத்துக்கணும். ஊத்தப்பம் மாதிரி செய்கிறதுனா கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கலாம். தோசைக்கு அது காய வச்சுட்டு இப்போ தோசை சுட்டு எடுக்கலாம். முதல்ல ஊத்தப்பம் மாதிரி செஞ்சுக்கலாம். மேலே நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கல நெய் சேர்த்து கொடுக்கலாம். வெந்துடுச்சே எடுத்துடலாம். தோசை திருப்பியும் சுட்டு எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இந்த மெலிசா சுடுற தோசை மூடி வச்சா போதும். தோசையை திருப்பி வேக விட வேண்டாம். தோசையை திருப்பி வேக விட்டிங்கன்னா பூ போல் இருக்காது. இது ரொம்ப சத்தான தோசை. எல்லா வயதினரும் சாப்பிடலாம். இப்போ சத்தான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட எல்லா வகை சட்னியும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி.